முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகன் நீ நினச்ச ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்னைக்கு நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கேன். நான் பொதுவாக யாரையும் தேடி போய் உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு குறி சொல்ல மாட்டேன். ஆனால் சொன்னேன்னா அது தப்பியும் போகாது தள்ளியும் போகாது. உனக்கும் இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்து குறி சொல்ல தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் என்னதான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் வீழ்ச்சிகளும் வந்திருந்தாலும் கூட அது எந்த விதத்திலும் உன்னை உடைக்காத அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட போகிறேன். தடைகளை கண்டு தயங்காதே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன் முயற்சியிலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சு எழுந்திருச்சு நடக்க ஆரம்பி. கடந்த காலத்தில் நீ கஷ்டப்பட்ட நாட்களை நினச்சி வருத்தாதே. எதிர்காலம் என்னவாகுமோன்ற பயத்தை தூக்கி சுமக்காம இந்த நொடியை ரசித்து நேசித்து வாழ பழகு. உன்னால் முடிஞ்சதை மட்டும் நீ செய். மற்றதையெல்லாம் இந்த அப்பன் முருகனின் கைகளில் விட்டுட்டினா உனக்கு என்ன தேவை, எது தேவை, எப்போ தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நன்மையாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கை முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கேன், நீ கலங்காதே. கூடிய சீக்கிரம் விடியல் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகுது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையும் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளை எல்லாம் தூள் தூளாக்கி உன்னையும் ஒரு அழகான சிற்பமாக செதுக்கி உன் வாழ்க்கையை நீ பேரும் புகழும் பெருமையும் பெற்று வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். முதல்ல மனசில் இருக்க பயத்தை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோட உனக்கான பாதையில் துணிஞ்சு போய்கிட்டே இரு. நீ எனக்காக செய்யும் வழிபாடுகளும் என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் நடவாமல் போகாது என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் மேலே நீ வச்சிருக்க அன்பும் பக்தியும் கண்டிப்பாக உன்னை மிகப்பெரிய ஆளாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சக மனிதர்களிடம் அன்போட பாசத்தோடு நடந்துக்கோ. ஒவ்வொருத்தரிடமும் நீ கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்ளும் போது நீ செய்கிற நற்செயல்களுக்கான நற்பலனை எல்லாம் நானே உனக்கு கொடுத்துருவேன். நீ மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதை அவங்க மறந்துட்டாங்க. நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதை வாங்கி வாங்கி முடிஞ்சுக்கிறாங்களே தவிர வாங்கி வாங்கி ஒழிச்சு சேர்த்து வச்சுக்கிறாங்களே தவிர உனக்காக திரும்ப ஒரு அளவுக்கு கூட கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்களேன்னு நீ நினச்சி கவலைப்படாத. நீ நல்ல புத்திசாலி பிள்ளையாக இருக்க, நல்ல அறிவாளித்தனமாக இருக்க. உன்னை வச்சு எவ்வளோ வேணாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கலாம், அவங்க வாழ்க்கை சுகமாக வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறாங்களே தவிர உனக்காக ஏதாவது செய்யலான்னு இந்த உலகம் ஒருபோதும் நினைக்கிறதில்ல. அதனால தான் உன்னை படைச்ச நானே உனக்காக நல்லது செய்ய ஓடி வந்துட்டேன். இத்தனை நாளாக நீ செஞ்ச ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் உனக்கான தகுந்த பரிசை வட்டியும் முதலுமாக இன்னைக்கு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச அந்த நிமிடத்திலேயே நான் உனக்கான ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு தந்துடுவேன். நீ முற்றுப்புள்ளி வச்ச இடத்திலிருந்து ஒரு புது சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி கொடுத்துருவேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். வாழ்க்கை எல்லாருக்கும் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது என் செல்லமே. மேடுகளும் பள்ளங்களும் நிறைஞ்சது தானே வாழ்க்கை பயணம். அதில் அது மாறிடும் இது மாறிடும்னு மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காம என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்க பழகு. ஓடும் நதிக்கு தான் புது புது பாதைகள் கிடைக்கும். ஒரே இடத்துல தேங்குகிற குட்டைக்கு பாதைகள் கிடைக்காது. நதி நீர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன வழி தடங்கள் ஓடு ஒதுங்கன்னு எல்லாத்துலேயும் அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு புது பாதையை உருவாக்கி போய்கிட்டே இருக்கும். அதே போல் நீயும் உனக்கான வாழ்க்கையில் புது புது பாதையை உருவாக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து ஆக சிறந்த வெற்றியாளனாக நீ அன்பான அனுகிரகம் பெற்ற ஆளாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசை நீ ஜெயிச்சிட்டாலே அது இந்த உலகத்தையே ஜெயிச்சதற்கு சமம்தான். நீ எதுக்கும் வருத்தப்படாத. ஒவ்வொரு நாளையும் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். காட்டில் இருக்கும் ஒவ்வொரு பூவும் தனித்தனி அழகோடு மலர்வதைப் போல நீயும் உன் வாழ்க்கையில் மற்றவங்களை விட சிறப்பாக அழகாக சந்தோஷமாக நிம்மதியாக உனக்கான வெற்றி பாதையில் பயணம் செய்யும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உனக்குள்ளே இருக்க தைரியம் வேறு எதுவுமே இல்லை, நான் தான் உனக்குள்ள தைரியமாக
உனக்கு துணையாக இருந்து துணிச்சலாக உன்னை செயல்பட வைக்கிறேன். அதனால் என்ன நடந்தாலும் நீ அதை பார்த்து பயப்படவோ கலங்கவோ வருந்தவோ அவசியமில்லை. இப்போது உனக்கான நல்ல காலம் வந்துக்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாகவே நடந்து நீயும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ பழகிக்கோ. நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நிச்சயமாக நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே. உன்னை விட்டுட்டு போனவங்கள நினச்சி நீ ஒருபோதும் கலங்காதே. எல்லாரும் உன்னை விட்டுட்டு விலகி போனாலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கத்தான் போகிற. வாழ்க்கையில் உனக்கென ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கு தயாராக நீ களமிறங்கும் போது உன் போராட்டங்களுக்கெல்லாம் முடிவாக முற்றுப்புள்ளியாக நான் உனக்கான பெரிய வெற்றியை கொடுத்துருவேன். உன்னை நல்லபடியாக வழிநடத்தி வாழ வைக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில் அழகான மகிழ்ச்சியான மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை நல்லபடியாய் நிம்மதியாய் நான் வாழ வைக்கிறேன். உன் மனசில் இருக்க கவலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. நீ வாழக்கூடாது நினச்சவங்க முன்பாகவே உன்னை தலை நிமிர்ந்து பணபலத்தோடு வாழ வைக்க போகிறேன். என்னை நம்பியவர்கள் யாருமே வாழ்க்கையில் ஒருபோதும் தோத்தது கிடையாது. உன்னையும் நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன். நம்பிக்கையோட ஓ முருகான் நீ சொன்னினா போதும். இன்னையோட உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தோட மன நிறைவோடு வாழும்படி நானே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். உன் கரம் பிடித்து வழி நடத்த இந்த அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே மிக அழகான சிறப்பான எதிர்காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னை பார்க்குற இந்த நொடியிலிருந்தே இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி நான் செஞ்சிருவேன் என் செல்லமே. கஷ்டம் கவலை காயின்னு எல்லாவற்றையும் அனுபவித்து கடந்து வந்த நீ இப்போ நிம்மதியாக வாழும் காலம் வந்துருச்சு. நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி நடை போட தயாராக இரு. இந்த முருகனை எண்ணி துணிந்த பிறகு இனி எல்லாமே உனக்கு ஏறுமுகமாகவே இருக்கும். இந்த ஆறுமுகன் உன் வாழ்க்கையில் ஏறுமுகத்தை உண்டாக்கி உனக்கான ஏற்றத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி செய்வேன் என் செல்லமே. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தினா போதும். உன்னை படைச்ச எனக்கு நல்லா தெரியும் உன் உண்மையான மதிப்பு என்னன்னு. மற்றவங்க உன்னை மதிக்கிறாங்களோ இல்லையோ, நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். யாருக்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கான சந்தோஷத்தை நான் மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னை காயப்படுத்தினவங்கள நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். உனக்கான நல்ல நாளை நான் ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சுருக்கேன். தீர்க்க முடியாத துன்பங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அது அத்தனையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு சுகமான நல்ல செய்திகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். கீழே விழுந்துட்டோம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு பயப்படாதே. மறுபடியும் மேலே எந்திரிக்க முயற்சி செய். நிச்சயமாக உன்னை விட உயரை பறக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உன்னை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி காட்டுவேன்னு செல்லவே. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ என்னை நினச்சி ஆரம்பித்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து இந்த அப்பன் முருகன் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். யாரையும் குறைச்சி மதிப்பிட வேண்டாம். யார் மனசையும் காயப்படுத்தும் விதமாக நீ நடந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு உன்கிட்ட இளமை இருக்குது வலிமை இருக்குன்றதுக்காக ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் அடுத்தவங்களை அடக்கியும் நடக்க நினச்சினா காலம் மிக வலிமை உள்ளதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. இன்று இரவுக்குள்ளாகவே நான் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். மிதிப்பட்ட இடத்திலேயே செடிகள் மறுபடியும் வளர்ந்து காட்டி தன்னை நிரூபிப்பது போல நீயும் உன்னை யார் அடக்கி வைக்க நினச்சாங்களோ அவங்க முன்னாடியே வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே. யாராவது ஒருத்தர் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நேரமே இல்லை, உன்னை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் நேரமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதை ஒருபோதும் நம்பாதே. நிஜமாவே உன் மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்கவங்க எப்படியாவது நேரம் ஒதுக்கி உன்னை வந்து பார்ப்பாங்களே தவிர நேரம் இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மை என்னன்னா
அவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்க உனக்கு முன்னுரிமை பட்டியலில் பேரை சேர்க்கலங்கிறது தான் நிதர்சன உண்மை. உண்மையான அன்பும் பாசமும் கொண்டவர்கள் எப்பாடுபட்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க தான் நடப்பாங்க. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ இரு. அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் காதில் வாங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்சு நேசித்து வாழக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்துடியேன்னு செல்லமே. இருக்கிற இடத்தை சந்தோஷமாக அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கே சென்றாலும் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் எந்த உறவுகளுக்கு நடுவில் நின்னாலும் அது சரியில்லை இது சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லாமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல அனுசரித்து வாழ பழகிக்கோ. யாருக்கெல்லாம் நீ நல்லது செஞ்சாலும் அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். யாருக்குமே தீமை செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓ மூலமாக இந்த உலகத்தில் ஒருத்தர் கஷ்டப்பட்டார்னு இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உன்னாலான உதவிகளை எல்லாருக்கும் செஞ்சு நல்லபடியாக நீ வாழ தயாராகு. எந்த உறவாக இருந்தாலும் சரி மூழ்கி விட வேண்டாம், மிதக்க கற்றுக்கோ. ரொம்ப அன்புலையும் பாசத்துலையும் மூழ்கிட்டீன்னா அப்படியே உன்னை தண்ணிக்குள்ளே அமுக்கிடுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. மேலாக்கில் மிதக்கிறதுனா எல்லாரிடமும் அன்பையும் பாசத்தையும் அளவோடு வச்சுக்கோன்னு சொல்கிறேன். ஒரு மனிதன் வாழ்வதற்கான செலவு மிகவும் குறைவுதான், ஆனால் அடுத்தவனைப் போல வாழ்வதற்கான செலவு தான் அதிகம். யாரை போலவும் வாழணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ தயாராகு. இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் வந்து பேசவோ பழகவோ மாட்டாங்க. உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் என்ன காரணத்துக்காக காரியத்துக்காக என்ன உள்நோக்கத்தோட பழகுறாங்கன்றத எப்பவும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. உன்னை விட்டுட்டு கடந்து போனதும் நீ கடந்து வந்த விஷயங்களும் உன் வாழ்க்கைக்கான அனுபவ பாடங்கள் மட்டும்தான். எதையும் நினச்சி கவலைப்படாத. எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உள்ளத்தில் உன்னை வச்சுக்கிட்டு உதட்டில் சிரித்து பேசுகிறவர்களை நம்ப வேண்டாம். ஒருத்தருடைய மனசும் எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசி பழகு.